பிரைஸ் த லார்ட். பிலிப்பியரிலிருந்து வாசகம். பிரிவு 4, இறைவார்த்தை 4 மற்றும் 5. ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள். கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும். ஆண்டவர் அண்மையில் உள்ளார். ஆம், எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறோம். கண்ணீரோடு கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டு அதை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் பெற்று தந்தமைக்காக உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. இன்று கொடுத்த வார்த்தைக்காக கூட உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரோடு இணைந்து என்று மகிழுங்கள். ஆம், பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் யாரோடு இணைந்து மகிழணும்னா ஆண்டவரோடு மட்டும்தான் நம்மளால் இணைந்து மகிழ்ச்சியோடு வாழ முடியும். நம்ம அதை முழுமையாக புரிஞ்சுக்கணும். கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கு தெரிந்திருக்கட்டும். ஆண்டவர் அண்மையில் உள்ளார் என்று. அப்போ ஆண்டவரோடு நம்ம இணைந்து நம்ம எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும்போது நம்ம உள்ளம் எப்படி இருக்குமா? தூய்மையான உள்ளமாக இருக்குமா? கனிந்த உள்ளமாக இருக்குமா? இரக்கம் நிறைந்த உள்ளமாக நம்முடைய உள்ளம் இருக்கும்போது அப்போ எல்லா மனிதரும் என்ன செய்வாங்களாம்? அப்பா நம்மளை பார்த்து அப்போ நம்மளோட ஆண்டவர் இருக்கிறார், அப்போ ஆண்டவர் நம்ம பக்கத்தில் இருக்கார், நம்மோடு இருக்கிறார் என்று அவர்கள் புரிந்து கொள்வார்களாம். அப்படி ஒரு இறை வார்த்தையை ஆண்டவர் இந்த நாளில் கொடுத்துருக்கார். ஆண்டவர் எதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, எதை பற்றி கவலைப்படாதீங்க, நன்றியோடு கூடிய இறை வேண்டலை செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு. நன்றியோடு நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் இடத்துல ஒவ்வொரு நாளும் நம்ம நன்றி சொல்கிற பிள்ளைகளாக மாறணும். எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார் கடவுள். ஜீவன் கொடுத்து உணவு, இருப்பிடம், குடும்பம், பொருளாதாரம், எல்லா சூழ்நிலையிலும் நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்காரு. அப்போ அதுக்காக நம்ம என்ன செய்யணும்னா ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். இடத்துல நம்ம வேண்டும் பொழுது ஆண்டோடத்துல நன்றி சொல்ல அவரோடு நாம் பயணிக்கும் போது தான் நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்கும், பிரகாசமான வாழ்க்கை. நம்ம உள்ளமெல்லாம் இரக்கமுள்ள உள்ளமாய் மாறுமா? அப்போ நாம் இந்த நாளில் கூட நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்டு ஜெபிப்போமா? எங்கள் உள்ளத்தில் இரக்கத்தை கொடுங்க, நாங்கள் ஆண்டவரை எங்கள் உள்ளத்தில் ஏற்றி மகிழ்ச்சியாய் ஒவ்வொரு நாளும் வாழணும். அப்போ தான் பிற மக்கள் எங்களை பார்த்து ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்று முழுமையாய் நம்பி ஆண்டவரை பின்பற்றுவார்கள். நம்முடைய செயல்கள் மூலியமாக ஆண்டவரை நம்ம பின்பற்றுவார்கள். நம்மளை நடந்துக்கிற ஒரு கிறிஸ்தவனா இப்படித்தான் இருக்கணும்னு இறை வார்த்தையில் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும்? ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக இறை வேண்டலில் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கணும். ஒரு பிள்ளைகளாய் நம்ம வாழும்போது பிற மக்கள் கூட நம்மளோடு இணைந்து நம்ம ஆண்டவரை துதித்து போற்றி புகழ்வார்கள். இந்த நாளில் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, நீர் எங்களோடு இணைந்து நீங்கள் இருக்கும்போது நாங்கள் மிகுந்த கனி கொடுக்குற பிள்ளைகளாக இருப்போம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்திற்கு நான் தேவன் சொல்லியிருக்கிறீங்கப்பா. அப்பா, எங்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் நீ மட்டும்தான் தேவன் என்று நாங்கள் இந்த நாளில் உணர்கிற தகப்பனே, எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கப்போவதற்காக நன்றி ஆண்டவரே. இன்று பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிற தகப்பனை, மருத்துவமனைகளில் நோய்களினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறப்ப பலவிதமான நோய்கள் ஆண்டவரை, உச்ச தலைந்து உள்ள காலில் இருக்கிற எல்லா உறுப்புகளில் இருக்கும் நோய்கள், வியாதிகள், தோல் வியாதிகள், அறுப்பி வாதில் இப்போ அதிகமாய் காய்ச்சல் ஆண்டவரே, அன்று பேருடைய மாமியருடைய காய்ச்சலை குணப்படுத்தின தேவன் இன்று நாளை காய்ச்சலினால் ஆண்டவரே அப்பா எவ்வளவோ பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறாங்க தகப்பனே. அவர்களையெல்லாம் ஆண்டவர் இந்த காய்ச்சல் அவர்களுக்கு விடுதலை தர வேண்டுமாய் கெஞ்சி கொண்டாடுகிறோம். நாங்கள் ஆண்டவரை கிறிஸ்துவை கொண்டாடுகிறோம். ஆமென்.